சென்னை குன்றத்தூர் அடுத்த 3ஆம் கற்றளை பகுதியைச் சேர்ந்தவர் அபிராமி. இவரது கணவர் விஜய் தனியார் வங்கி ஒன்றில் பணியாற்றி வந்தார். இந்த தம்பதிக்கு அஜய் என்ற மகனும் கார்னிகா என்ற பெண் குழந்தையும் இருந்தாங்க. இந்த நிலையில் அபிராமிக்கு அப்பகுதியில் பிரியாணி கடையில் பணியாற்றி வந்த மீனாட்சி சுந்தரத்துடன் பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் நாளடைவில் இருவருக்கும் இடையே கள்ளக்காதலாக மாறிடுச்சு. அடிக்கடி தனிமையில் இருந்து வந்திருக்கிறாங்க. இதை மிகப்பெரிய அளவில் ரொம்பவே பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே அடுத்து இவங்க செய்த செயல்தான் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. கணவருக்கு இந்த விவகாரம் தெரிய வந்ததை தொடர்ந்து மனைவி கண்டித்ததும் மட்டுமில்லாமல் அறிவுரையும் சொல்லியிருக்கார். இந்த நிலையில் கணவனை கைவிட்டுட்டு சுந்தரத்துடன் சேர்ந்து வாழ முடிவெடுத்தாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதற்கு தடையாக இருந்த குழந்தைகளை கொலை செய்துட்டு கள்ளக்காதலுடன் தப்பிக்க முயற்சி பண்ண போது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வைத்து இருவரும் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இது தொடர்பாக வழக்கு சுமார் 8 ஆண்டுகளாக காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றத்தில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்தது. கடந்த ஜூலை 24ஆம் தேதி நீதிபதி செம்மல் பரபரப்பு தீர்ப்பு வழங்கினார். அதில் 2 குழந்தைகளை கொன்ற அபிராமிக்கு ஆயுள் தண்டனையும் மீனாட்சி சுந்தரத்திற்கு வாழ்நாள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. ஏற்கனவே 7 வருடம் சிறையில் இருந்துட்டேன், எனவே குறைந்தபட்ச தண்டனை வழங்கணும்னு நீதிபதியிடம் அபிராமி கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்தாங்க. இந்த நிலையில் மகளிர் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரியும் தண்டனை ரத்து நிறுத்தி வைக்க கோரியும் அபிராமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறாங்க. இந்த வழக்கு நீதிபதி எம்.எஸ். ரமேஷ், வி. லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்துச்சு. அப்போது இந்த மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணை 4 வாரங்களுக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. உண்மையிலேயே இது மிகப்பெரிய அளவில் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. எப்படி தான் அந்த தாய்க்கு மனசு வந்ததோ அப்படின்னு தான் எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. என்னதான் நடிகைகள் பிரபலமாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது என்னடா இது கடவுள் இப்படி பண்ணிட்டாரேன்னு தோணும். அப்படி தான் 19 வயதில் ஒரு நடிகை காலமாகியிருக்காங்க. ஒரு வருடத்தில் மட்டும் 12 படங்கள். அடுத்து நடந்த மிகப்பெரிய அளவில் ஒரு சோகம். ஒரே ஆண்டில் 12 படங்களில் நடித்து சாதனை படைத்தவர் இளம் நடிகை. சொல்லப்போனால் இந்த சாதனை அப்போதைய முன்னணி நடிகைகளால் கூட நிகழ்த்த முடியல. சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக வரவேண்டிய கலைஞர்கள் கால சூழலில் சிக்கி சீக்கிரமே காற்றில் கரைஞ்சிருவாங்க. இப்படியான பல கலைஞர்கள் இன்னும் ரசிகர்கள் மனதில் நீங்காடம் பிடிச்சிருக்காங்க. அந்த வகையில் ஒரே ஆண்டில் 12 படங்கள் நடித்து சாதனை படைத்தவர் இளம் நடிகை. சொல்லப்போனால் அந்த நடிகை பண்ணதை முன்னணி நடிகைகள் கூட பண்ணலை. அப்போதைய முன்னணி நடிகையாக இருந்த ஸ்ரீதேவி, மாதுரி தீக்ஷித் கூட நடிக்கலை. அப்படி என்றால் மாதம் ஒரு படம் என்ற கணக்கில் படப்பிடிப்பில் நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 19 வயதில் நடிகை உயிரிழந்தது தான் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா சோகமாகவே ஆயிடுச்சு. உண்மையிலேயே எல்லோருமே அதை வேதனையாக தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. திவ்ய பாரதி அப்படின்ற நடிகை தான் காலமாகியிருக்காங்க. இவங்க நிறைய விருதுகளை வாங்கியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.